ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த லைப்ரரின்னு போட்டிருக்குல்ல, இந்த ஆப்பில் நம்மளுக்கு இந்த தமிழ்லையும் நம்மளுக்கு இந்த மோர்மன் புக், அதுக்கப்புறம் கோட்பாடுகள் உடன்படிக்கைகள் வெளியேறப்பெற்ற முத்துக்கள், இந்த புக்ஸ்லாம் இருக்குது. இது ப்ளே ஸ்டோரில் இருக்குது. ஓகேங்களா? ஒன்றிணைப்பி வசனம் 7, அதிகாரம் 7. லேகியின் குமாரர்கள் எருசலேமுக்கு தப்பி இஸ்ரவேலையும் அவனது குடும்பத்தையும் தங்கள் பயணத்தில் அவர்களுடைய சேர்ந்து கொள்ளும்படி அழைத்தல், லாமானும் மற்றவர்களும் கலகம் செய்தல், நெப்பி தன் சகோதரர்களுக்கு கர்த்தர் மீது நம்பிக்கையை வைக்குமாறு புத்தி சொல்லுதல், அவர்கள் அவனை கயிறுகளினாலே கட்டி அவனை அழிக்க திட்டமிடுதல், அவன் விசுவாசத்தின் வல்லமையினாலே கட்டவிழ்க்கப்படுதல், அவனுடைய சகோதரர்கள் மன்னிப்பு கேட்டல், லேகியும் அவனுடைய கூடாரத்தாரும் பலியும் தகன பலிகளையும் செலுத்துதல், ஏறக்குறைய கிமு 600 வருஷம் முதல் 592 வருஷம் வரை. வசனம் 1. அப்பொழுது என் தகப்பனாகிய லேகி தம்முடைய சந்ததியை குறித்து தீர்க்க தரிசனம் முடித்த பின்பு கர்த்தர் அவனுடனே மறுபடியும் பேசி, அவர் தம்முடைய குடும்பத்தை தனியாக வனாந்தரத்திற்கு அழைத்து செல்லுவது அவருக்கு உகந்ததல்ல என்று, ஆனால் அவருடைய குமாரர்கள் வாக்குத்தத்தத்தின் தேசத்திலே கர்த்தருக்கு சந்ததி உண்டாக்கும்படி குமாரர்களையும் மனைவிகளையும் கொள்ள வேண்டும் என்று சொன்னார். வசனம் 2. நெப்பியாகிய நானும் என் சகோதரர்களும் மறுபடியும் எருசலேம் தேசத்திற்கு சென்று இஸ்மவேலையும் அவன் குடும்பத்தாரையும் வனாந்தரத்திற்கு கொண்டு வர வேண்டும் எனவும் கர்த்தர் அவருக்கு கட்டளையிட்டார். வசனம் 3. நெப்பியனாகிய நான் மறுபடியும் என் சகோதரருடனே எருசலேமுக்கு ஏறி போகும்படி வனாந்தரத்தினுள் சென்றேன். வசனம் 4. நாங்கள் மேலேறி இஸ்மவேலின் வீட்டிற்கு சென்றோம். மேலும் கர்த்தருடைய வார்த்தைகளை அவனிடத்தில் பேசும்படிக்கு இஸ்மவேலின் பார்வையில் நாங்கள் தயை பெற்றோம். வசனம் 5. அவர்கள் எங்களுடனே எங்கள் தகப்பனின் கூடாரத்திற்கு நோக்கி வனாந்தரத்தினுள் பயணத்தை மேற்கொள்ளும்படிக்கு கர்த்தர் இஸ்மவேல் மற்றும் அவன் வீட்டாரின் இருதயத்தையும் இலக்கினார். வசனம் 6. நாங்கள் வனாந்தரத்தில் பயணம் செய்து கொண்டிருந்த பொழுதோ இதே லாமானும் லோமுவேலும் இஸ்மவேலின் 2 குமாரத்திகளும் இஸ்மவேலின் 2 குமாரர்களும் அவர்களுடைய குடும்பத்தாரும் நெப்பியனாகிய எனக்கு சாம் அவர்கள் தகப்பனாகிய இஸ்மவேல் அவனுடைய மனைவி அவனுடைய பிற 3 குமாரத்திகள் ஆகியோருக்கும் எதிராகவும் கலகம் செய்தார்கள். வசனம் 7. அப்பொழுது அந்த கலகத்தினாலே அவர்கள் எருசலேம் தேசத்திற்கு திரும்பி போக வாஞ்சையுடையவர்களாய் இருந்தார்கள். வசனம் 8. அப்பொழுது நெப்பியனாகிய நான் அவர்களுடைய இருதய கடினத்து நிமித்தம் துக்கப்பட்டு கொண்டிருந்தபடியால் நான் அவர்களிடத்தில் லாமோனுடைய லோமுவேலுடனும் பேசி, இதோ நீங்கள் என் மூத்த சகோதரர்களாய் இருக்கிறீர்கள், உங்கள் இளைய சகோதரர்களாகிய நான்
உங்களுடனே பேசும்படிக்கு உங்களுக்கு ஒரு மாதிரியை ஏற்படுத்தும்படிக்கும் நீங்கள் உங்கள் இருதயத்திலே கடினம் உள்ளவர்களாயும் மனதிலே குருடராயும் இருப்பது எப்படி என்றான். வசனம் 9. கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் செவிகொடாமல் இருப்பது என்ன? வசனம் 10. நீங்கள் கர்த்தருடைய தூதனை பார்த்தீர்கள் என்பதை மறந்து போனது என்ன? வசனம் 11. ஆம், லாமானுடைய கரங்களில் இருந்து விடுவித்ததையும் மேலும் நாம் பதிவீடுகளை பெரும்படியாகவும் கர்த்தர் நமக்கு செய்த மகத்தான காரியங்களை நீங்கள் மறந்து போனது என்ன? வசனம் 12. ஆம், கர்த்தராலே தங்களை விசுவாசத்தை வைப்பவர்களினில் அவர்கள் தம்முடைய சித்தத்தின்படியே மனுப்புத்திரர்களுக்கும் எல்லா காரியங்களையும் செய்ய போதுமானவர்களாய் இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் மறந்து போனது என்ன? ஆகையால் நாம் அவரிலே விசுவாசம் உள்ளவர்களாய் இருப்போமாக. வசனம் 13. அவருக்கு விசுவாசம் உள்ளவர்களாய் இருப்போமெனில் நாம் வாக்குத்தத்தத்தின் தேசத்தை அடைவோம். எருசலேமின் அழிவை குறித்து கர்த்தருடைய வார்த்தைகள் நிறைவேறப்படுவதையும் வருங்காலத்தில் ஒரு சமயத்தில் நீங்கள் அறிவீர்கள். ஏனெனில் எருசலேமின் அழிவை குறித்து கர்த்தருடைய பேசிய எல்லா காரியங்களும் நிறைவேறப்பட வேண்டும். வசனம் 14. ஏனெனில் இதோ கர்த்தருடைய ஆவி அவர்களில் கிரிகை செய்வதிலிருந்து விரைவில் நின்று போகும். இதோ அவர்கள் தீர்க்க தரிசனங்களை மறுதலித்தார்கள். எரேமியா சிறையிலேயே போட்டார்கள். மேலும் அவர்கள் தன் தகப்பன் தேசத்திலிருந்து ஓடிப்போகும் அளவிற்கு அவர்கள் அவருடைய ஜீவனை வாங்க வகை தேடினார்கள். வசனம் 15. இதோ இப்பொழுதும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் எருசலேமிற்கு திரும்பி போனால் நீங்களும் அவர்களுடனே அழிப்பீர்கள். மேலும் இப்பொழுது நீங்கள் அதை தெரிந்து கொள்வீர்கள். ஆனால் நீங்கள் மேலேறி தேசத்திற்கு போங்கள். மேலும் நீங்கள் போவீர்களானால் நீங்கள் அழிவீர்கள் என்று நான் உங்களுக்கு சொன்னேன். வார்த்தைகளை நினைவு கூறுங்கள், ஏனெனில் நான் இப்படியாக பேச வேண்டுமென கர்த்தருடைய ஆவியானவர் என்னை நெருக்கி ஏவினார். வசனம் 16. நெப்பியனாகிய நான் இந்த வார்த்தைகளை என் சகோதரனிடம் பேசிய பொழுதோ அவர்கள் என் மீது கோபம் அடைந்தார்கள். இதோ அவர்கள் மிகவும் கோபமாயிருந்தபடியினால் என் மீது கையை போட்டு என்னை கயிறுகளினாலே கட்டினார்கள். ஏனெனில் காட்டு மிருகங்கள் என்னை பட்சித்து போடும்படிக்கு வனாந்தரத்திலே என்னை விட்டு அவர்கள் என் ஜீவனை எடுத்து போடும்படியாக வகை தேடினார்கள். வசனம் 17. நான் கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, உம்மிலுள்ள என்னுடைய விசுவாசத்தின்படியும் என் சகோதரனுடைய கரங்களில் இருந்து என்னை விடுவியும். ஆம், நான் கட்டப்பட்டு இருக்கும் இந்த கட்டுகளை நான் அறுத்து போடும்படி எனக்கு பலன் தாரும் என்று ஜெபம் பண்ணினான். வசனம் 18. நான் அந்த வார்த்தைகளை சொன்ன பொழுதோ இதோ என் கரங்களிலும் என் கால்களிலும் இருந்த கட்டுகள் தளர்ந்து போயின. நான் என் சகோதரர் முன்பாக நின்று மறுபடியும் அவர்களுடனே பேசினேன். வசனம் 19. அவர்கள் மறுபடியும் என் மேலே கோபம் அடைந்தவர்களாய் என் மேலே கையை போட பார்த்தார்கள். ஆனால் இதோ இஸ்ரவேலின் குமாரத்திகள் ஒருத்தியும், ஆம், அவருடைய தயவும் இஸ்மவேலின் குமாரத்தில் ஒருவனும் என் சகோதரனுடைய இருதயங்களில் இழைக்கும் அளவுக்கு அவர்களிடம் அறிந்து பேசினார்கள். அப்பொழுது அவர்கள் என் ஜீவனை எடுத்து போட முயற்சிப்பதை நிறுத்திவிட்டார்கள். வசனம் 20. அவர்களுடைய துன்மார்க்கத்தின் நிமித்தம் அவர்கள் துக்கம் அடைந்தவர்களாய் அவர்கள் என் முன்னில் தலைவணங்கி அவர்கள் எனக்கு எதிராக செய்த காரியங்களை நான் மன்னிக்கும்படியாக என்னிடம் மன்றாடினார்கள். வசனம் 21. அவர்கள் செய்த எல்லாவற்றையும் நான் அவர்களுக்கு உண்மையாகவே மன்னித்தேன். கர்த்தராகிய தங்கள் தேவனிடம் மன்னிப்பிற்காக ஜெபிக்கும்படி நான் அவர்களை புத்தி சொன்னேன். அவர்கள் அப்படி செய்தார்கள். அவர்கள் கர்த்தரிடம் ஜெபித்த பின் தங்கள் தகப்பனின் கூடாரத்தை நோக்கி மறுபடியும் பயணம் செய்தோம். வசனம் 21. நாங்கள் எங்கள் தகப்பனின் கூடாரத்திற்கு சேர்ந்தோம். மேலும் நானும் என் சகோதரர்களும் இஸ்மவேலின் வீட்டார்
எல்லோரும் நாங்கள் தகப்பனின் கூடாரத்திற்கு வந்து சேர்ந்த பின் அவர்கள் தங்கள் கர்த்தராகிய தேவனுக்கு நன்றி செலுத்தினார்கள். அவர்கள் அவருக்கு பலியையும் தகன பலிகளையும் செலுத்தினார்கள்.